நான் ஏற்கனவே வரைபடத்தை முடிச்சுவிட்டேன். தயார். இந்த முறை ஐஸ்கிரீம் தயவு செய்து. சரி, குளிர்ச்சி. நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஐஸ்கிரீம் எப்படி செய்வது என்பதை கண்டுபிடிப்போம். சரி, குளர். ஒரு தேங்காயுடன் தொடங்கலாம். முதலில் அதை வெட்ட வேண்டும். கத்தி வளைந்து விட்டது. முட்டை முழுவதும் முழுமையாக இருக்கிறது. அதை உடைக்க முயற்சிப்போம். வாருங்கள். நான் எல்லா கருவிகளையும் பயன்படுத்துகிறேன். இல்ல, இது வேலை செய்யவில்லை. தேங்காய் முறிந்ததே இல்லை. இதை எப்படி வெல்லுவது? என்ன செய்ய வேண்டும்? இல்ல, எனக்கு தெரியும் செல்லமே. இந்த தேங்காயை எனக்கு கூட. நம்முடைய கைகளை மடித்து பாட்டியின் சிறப்பு பரிசுகளை ஒன்றாக கொள்வோம். தயாரா? இதை எடு செல்லமே. வாவ் பாட்டி, நீங்க செய்தீர்கள். நன்றி. சரி, இப்போது நான் ஐஸ்கிரீம் எடுப்பேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. 2 கிண்ணங்களை உள்ள வைக்கலாம். இப்போது அலங்கரிப்போம். கண்கள், மூக்கு மற்றும் காதுகளை சேர்க்கவும். மேலும் நிச்சயமாக கால் தயார். நீ அருமையாக செய்கிறாய். எனக்கு சாக்லேட் வேண்டும். இல்ல, உனக்காக இல்ல. அது ஒரு கிண்ணத்துல உடைத்து உருக்கவும். ஒரு கரண்டியால கலக்க மறக்காதே. சாக்லேட் திரவமாக மாறும்போது அதை ஒரு கோப்பையில் ஊற்றவும். இப்ப கிண்ணம் முழுவதும் சாக்லேட்டை பரப்புகிறோம். ஐஸ்கிரீமை எடுத்து ஊற்றுவோம். ஒரு குச்சியை நுழைப்போம். இதுக்காக நான் ஒரு மூடியையும் செய்தேன். இப்போது ஐஸ்கிரீமை எடுத்து மேலும் விவரங்களை சேர்ப்போம். கப்புசினோ, அசாசினோ அருமையாக வந்தது. உங்களுக்கு எப்படி இருக்குது ஜெனிபர்? அப்பா பாட்டி, நீங்க ரொம்ப கூல் ஐஸ்கிரீம் செஞ்சீங்க. செஃப் என்ன செஞ்சாரு? நான் ஒரு ஆரஞ்சு ஐஸ்கிரீம் செஞ்சேன். திரும்பவும் சுவையா இருக்கு. மியா தன் நாவை விழுங்கிடுவா. விரைவில் மியாவுக்கு அதை காட்டுவோம். நல்ல உணவு. நீங்கள் அற்புதமான ஐஸ்கிரீம்களை உருவாக்கியுள்ளீர்கள். இந்த அழகான தேங்காயில் உள்ளதை முதலில் தொடங்க விரும்புகிறேன். அதை முயற்சிப்போம். சரி, மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆம், அருமையாக இருக்கிறது. அடுத்தது என்ன? நீங்கள் மிகவும் வலிமையானவர்கள் நண்பர்களே. ஆரஞ்சு ஐஸ்கிரீமை முயற்சிப்போம். ஆமாம், அருமையான விஷயம். இப்போது கப்புசினோ, அசாசினோ வடிவில் ஐஸ்கிரீம் வரிசை. குளிர். அதை முயற்சிப்போம். ஆமாம், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். பாட்டி, நீங்கள் தான் வென்றீர்கள். ஆமாம், என் முதல் வெற்றி. கவலைப்படாதீர். தயவு செய்து எனக்கு ஒரு சுவையான உணவு சமைக்கவும். செய்யலாம். முதலில் உருளைக்கிழங்கை எடுப்போம். இப்போது தேவையற்றவற்றை எல்லாம் பிரிப்போம். அப்படியே இது சிறப்பாக இருக்கிறது. அதை குச்சியில் போடுவோம். அதுதான். இப்போ கொஞ்சம் கேட்சப் சேர்ப்போம். அப்புறம் சில சீஸ் மற்றும் சாசேஜ் சேர்க்க போகிறோம். அதை அடுப்புல வைக்கிறோம். காத்திருக்கலாம். அதை எடுக்கிறோம். இது அருமை அல்லவா? எல்லாமே தயார். நன்றாக. அது ஆபத்தானதாக இருந்தது, ஆனால் நான் அதை செய்தேன். அட, அதை பாருங்கள். இப்போது நான் உங்களுக்கு ஒரு சுவையானதை எப்படி செய்வது என்று காட்டுகிறேன். சரி, இதை இங்கே வையுங்கள். இப்போது இந்த வாத்து வடிவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உருளைக்கிழங்கு மசித்ததை வைத்து ஒரு வாத்து உருவாக்கி அதை பொரிக்க வையுங்கள். அதை பொரித்து அதை எடுத்து பலகையில் குளிர வையுங்கள். அவை தயாராகிவிட்டன. அவர்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள். வாங்க, நானும் ஒரு சுவையானது செய்வேன். இப்போது இந்த குளிர்ந்த இயந்திரத்தை எடுத்து உருளைக்கிழங்கை அப்படியே நறுக்குவோம்.
குளிர். ஓ, நீ நல்ல பெண் செல்லம். ஆனால் எங்களுக்கு இங்கே ஒரு பொரிப்பான் இருக்கிறது. அதில் கொஞ்சம் எண்ணெய் உள்ளது. கவனமாக இரு. அது பிரச்சனை இல்லை பாட்டி. நான் முழுமையாக தயாராக இருக்கிறேன். இதை இங்கே வைக்கலாம். எனக்கு எண்ணெய் தீங்கு செய்ய முடியாது. சிறப்பு, இது முடிந்துவிட்டது. சாப்பிடுங்கள். இங்கே உங்களுக்கு சரி, இதை தொடங்கலாம். இது விசித்திரமாக தெரிகிறது. வாவ், இது மிகவும் நல்லது. எனக்கு பிடித்திருக்கிறது. இப்போது இந்த சிறிய அழகான வாத்துகளை முயற்சிப்போம். மிகவும் மென்மையாக இருக்கிறது. இதன் மணமும் எனக்கு பிடிக்கும். அது என்ன? வாவ், இது உருளைக்கிழங்குகளுடன் ஒரு சிறிய பீட்சா போல இருக்கிறது. எனவே நான் இதை தேர்வு செய்கிறேன். பூரே, என் வெற்றி இங்கே. பொறாமைப்படாதே. ஹாய் நண்பர்களே, எனக்கு ஒரு சுவையான கேக் வேண்டும். அது செய்யப்படும். நான் மிகவும் சுவாரஸ்யமான கேக் செய்வேன். ஓ, நீ என்னை விட சிறப்பாக செய்ய முடியும் என்று நினைக்கிறாயா? ஓ, வா, நிறுத்து. பாட்டி எப்படி செய்கிறார் என்று கற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் நமது நட்சத்திர வடிவ மோல்டை வண்ணமயமான சுவையான ஜெல்லியால் நிரப்புகிறோம். இது நீங்கள் பார்த்த மிக அழகான மற்றும் மிக சுவையான நட்சத்திரமாக இருக்கும். ஓ ஆம், சரியானது. அதை பாருங்கள். ஊ, ஊ, எப்படி அது குலுங்குகிறது. இப்போது எனக்கு சில கிரீம் தேவை. நான் இதை முயற்சி செய்யலாமா? அதுவையா? எனக்கு இன்னும் வேண்டும். சரி, நன்றி என நினைக்கிறேன். ஆனால் தயவு செய்து எனக்கு இன்னும் கொடுங்கள். ஓ, நீ என்ன செய்கிறாய்? சரி, அதை கொண்டு நான் சமாளிக்கிறேன். நம்முடைய நட்சத்திரத்தை கிரீம் மற்றும் லாலிபாப் கொண்டு அலங்கரிப்போம். ஓ, என்ன ஒரு அழகான பிரகாசமான கேக். உனக்கு ஒரு லாலிபாப் வேண்டுமா செல்லமே? நன்றி பாட்டி. வாவ், எனக்கு ஒரு மென்மையான கேக் கிடைத்துள்ளது. இப்போது எனக்கு நிறைய ஸ்பிரிங்கிள்ஸ் தேவை. ஆஃப்க், அவை மிகவும் கனமாக உள்ளன. ஆஃப்க், ஓ இல்ல, எல்லாம் கசிந்துட்டது. சரி, இது சுலபமாக இருக்கலாம். சரி, இந்த கேக்கை இங்கே வைக்கலாம் மற்றும் எல்லா ஸ்பிரிங்கிள்ஸையும் பக்கங்கள்ல வைக்கலாம். அற்புதம். இது ருசியாக இருக்கும். எனக்கு நிச்சயமாக தெரியும். வாவ், இப்போது எனக்கு ஒரு இதய வடிவ மால்ட் தேவைப்படும். அதை கேக்கின் மேல் வைத்து இந்த அழகான இனிய சர்பத்தை அதில் நிரப்புங்கள். ஓ, ருசியில இருக்குது. பக்கங்கள்ல நன்றி. கிரீமை சேர்க்கவும். அதுவே அடுக்கு அடுக்காக மற்றும் எல்லாவற்றையும் சமமாக்க மறக்காதீர்கள். இப்படித்தான். இப்போது நம் கேக்கின் மேல் அலங்கரிப்போம். எவ்வளவு அழகாக இருக்கிறது. அற்புதம். இப்போது நானேயா வாத்தை எங்கே வைக்க வேண்டும்? ஓ, எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. வேறு வகை வாத்தை எடுத்து அவற்றை ஐஸ்கிரீமால் உருவாக்குவோம். ஓ ஆம், இந்த அழகியை பாருங்கள். இதை இங்கே வைக்கலாம் மற்றும் முகத்தை அலங்கரிக்கலாம். சிலவற்றை. இப்போது பக்கங்களில் சில கிரீம் தேவை. ஓ ஆம், இப்போது இது முழுமை. வாவ், எவ்வளவு அழகான கேக்குகள். எதிலிருந்து தொடங்குவது? ஓ, அது என்ன? ரொம்ப அழகா இருக்குது. அது ருசியாகவும் இருக்கும் என்று நினைக்கிறேன். முயற்சிப்போம். சரி, அது உள்ளே வேறு நிறங்களும் கொண்டுள்ளது. இது மிகவும் சுவையாக உள்ளது. ஓ ஆம், அழகானது. இப்போது இதை முயற்சிப்போம். ஓ, இது நிறமிகுந்தது. இது ஜெல்லி.
அது உண்மையில் மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு ஜெல்லி ப்ரோவும் பிடிக்கும், ஆனால் இந்த அழகான வாத்துகளோட கூடிய கேக்க பாருங்கள். வாவ், இது ருசியாக இருக்கிறது. வாத்துகளையும் சுவைக்கிறேன். வாவ், அது ஐஸ்கிரீம். ஒரே கேக்கில் இவ்வளவு சுவையான பொருட்கள். இதுதான் வெற்றியாளர். நான் சிறந்தவன், அதில் எனக்கு சந்தேகமில்லை. நான் ஏற்கனவே எதை முதல் செய்யணும் என்று தேர்வு செய்துவிட்டேன். ஓ சரி, அது ஒரு சிறந்த யோசனை. கேக் எந்த வடிவத்தில் இருக்கும் என்று எனக்கு தெரியும். மியா இந்த ஸ்னிக்கர்ஸ்களை விரும்புகிறாள். நான் ஸ்னிக்கர் வடிவில் ஒரு கேக் செய்வேன். கேக்கின் வடிவத்தை உருவாக்க வேண்டும். சரி, அப்படியே. அடுத்தது இந்த கேக்ல நிறைய கிரீமை பிழிய போறோம். எல்லாம் முடிந்தவரை அதை ஒழுங்குபடுத்தி அருமை நிற விவரங்களை சேர்ப்போம். இப்போது நான் வட்டமான கிண்ணங்களையும் ஒரு அச்சையும் உருவாக்குகிறேன். ஜெல்லியை உள்ளே ஊற்றுங்கள். அதனால் வெவ்வேறு நிறங்களில் இருக்கிறோம். அவற்றை உடைய வைக்கணும். ஓ ஹேனி, நீ என்ன செய்கிறாய்? நீ கேக் சாப்பிட்டியா? ஓ, நான் கொஞ்சம் திசை தவறிவிட்டேன். என்ன செய்ய வேண்டும்? சரி, எனக்கு தெரியும். இந்த மில்க் ஷேக்கை கிண்ணத்தில் ஊற்றுவோம். இப்போது நான் பாட்டிலை வெட்டி ஒரு பகுதியில சாக்லேட்டுகளை ஊற்றி மற்றொரு பகுதியில் சமமாக பகிர்வேன். நான் ஒரு சாக்லேட் பாட்டிலை பெறுவேன். ஆஃப், அருமை. இப்ப நாங்கள் 2 ஓரியோ குக்கிகளை பாதி பாத்திரத்துல ஊற்ற போகிறோம். கரீம் சேர்க்கவும். எல்லாவற்றையும் மிக சிறப்பாக கலக்கவும். அப்படியே. இப்போது இந்த கிரீமை பாட்டிலில ஊற்றிய கேக் அடுக்குகளை சேர்க்கலாம். நாம அப்படியே செய்கிறோம். அடுக்கு அடுத்த அடுக்கு. மற்றொரு பாதியை மூடி இப்போது மேலே லேபிளை ஒட்டு. இது ஒரு பாட்டிலை போலவே தெரிகிறது. இப்போது மால்டீசர் பந்துகளை எடுத்து பாட்டிலை முழுவதும் சாக்லேட்டால் மூடுவோம். அப்படியே, அருமை. இப்போது குறியீட்டு குச்சி பாட்டி. பார்ப்போம். என் சிறந்த கேக் உங்களுக்கு தெரியுமா? ஐயோ, ஆனா அருமையான வேலை. என் அலாரம் ஒலிச்சது. என் ஜெல்லி பந்துகளை எடுக்க நேரமாகிவிட்டது. அவற்றை சரிபார்ப்போம். இருக்கு. நாங்கள் ஸ்னிக்கர்ஸை இந்த மர்மலேட் பந்துகளால் மூடுகிறோம். அது மிகவும் விசித்திரமாக தெரிகிறது. சரி, இப்போது என் முறை. என் வண்ணத்து பூச்சி கிரீமை கேக்கின் மீது பிழிந்து விடுவோம். இப்போது மற்றொரு அடுக்கு வைத்து கத்தியை எடுக்கவும். எல்லா கூடுதலையும் வெட்டி அதை வண்ண மாஸ்டிக் கொண்டு மூடவும். அப்படியே. இப்போது எல்லா கூடுதலையும் வெட்டி எடுத்து விவரங்களை சேர்க்க வேண்டும். எப்படி சில ஸ்கிட்டில்ஸ் கொடுக்கிறோம். ஒரு லேபிள் சேர்த்து என் கேக் தயாராகிவிட்டது. நல்லா சாப்பிடு செல்லமே. வாவ், எவ்வளவு அழகாக வந்திருக்கிறது. வண்ணத்து பூச்சி கேக்குடன் தொடங்கலாம். வாவ், இதன் உள்ளே கூட வானவில் உள்ளது. மிகவும் பிரகாசமாக உள்ளது. மிகவும் சுவையாக உள்ளது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். அடுத்தது என்ன? ஸ்னிக்கர்ஸ் வடிவில் ஒரு கேக். அது மிகவும் தனித்துவமான யோசனை. நான் இத கேக்குன்னு கூட சொல்ல முடியாது. இந்த ஜெல்லி பந்துகள் ருசியாக இருக்கின்றன. அது அழகாக இருக்கிறது. இப்போது இந்த கடைசி கேக்கை முயற்சிப்போம். இது ஒரு கிட் கேட் பாட்டிலாக தெரிகிறது. மேல் மால்டீசஸ். எனக்கு சாக்லேட் பிடிக்கும். அத பாருங்கள், உள்ளே உண்மையான கேக் இருக்கிறது. நான் முயற்சிக்கிறேன். ஓ, ஓரியோ கிரீம். சுவையா இருக்குது. அப்படியா? வெற்றியாளர் என் சகோதரர் டஸ்டின். யூஹூ, நான் வெற்றி பெறுவேன் என்று தெரிந்தது. நன்றி சகோதரி. அப்படியா நண்பர்களே, எனக்கு
இப்படிப்பட்ட ஒரு வீடு வேண்டும். சரி, எனக்கு ஒரு சுவாரஸ்யமான யோசனை இருக்கிறது. வாவ், ஒரு கிட்காட் வீடு, அருமை. அது சாக்லேட் மற்றும் இனிப்புகளால் செய்யப்படும். வாவ், அதை பாருங்கள், எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள். தொடங்குவோம். இதோ கூரை. இப்போது சுவையான கிரீமை சேர்க்கும் நேரம். நன்றாக இருக்கிறது. இது பசை அல்லது பனியிலே போல் செயல்படுகிறது. இப்போது சில இனிப்பு நேரம். நான் அதை கிரீமில் வைக்க வேண்டும். வாவ், ரொம்ப பிரகாசமா இருக்கிறது. கொஞ்சம் ஸ்பிரிங்கிள்ஸ் போடலாமா? மந்திரமாயிருக்கிறது. எவ்வளவு குளிராக இருக்கிறது பாருங்கள். வாவ், நல்ல வேலை. சரி, இது என் முறை. இது எதிர்கால வீட்டின் அடிப்படை. சுவையான கிரீமை சேர்ப்போம். மிக அழகாக உள்ளது. கிரீம் அதிகமாக இருந்தால் நல்லது. இந்த அழகான இளஞ்சிவப்பு வீட்டை போருங்கள். மேலும் கூரை நிச்சயமாக. இப்பொழுது சில கிரீமை எடுத்து கூரையில் ஏதாவது வரைவோம் மற்றும் அலங்கரிக்கிறேன். கண்டிப்பாக இங்கேயே. அழகானது. சமையல்காரரா? நீங்கள் உண்மையிலேயே சொல்கிறீர்களா? நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் எப்படி செய்வது என்று காட்டுகிறேன். அதிகமான பகுதிகளை வெட்டி விடுகிறேன். அது சரியானது. நமக்கு ஒரு நுழைவாயில் உள்ளது. வாவ், மேலும் விவரங்களை சேர்த்து கிரீமை சேர்க்கிறோம். எல்லாவற்றையும் சமமாக்கி சாக்லேட் கிரீமை சேர்க்கிறோம். அப்படியே மீண்டும் எல்லாவற்றையும் சமமாக்குகிறேன். ஓ ஆம், இப்போது அதை அழகாக மாற்றுவோம். நான் சில இனிப்புகளை எடுக்கிறேன். ஆமாம், எல்லாவற்றையும் தட்டில் ஊற்றுகிறேன். நட்ஸ், கார்ன் டீப் நிச்சயமாக. வாவ், எவ்வளவு குளிர்ச்சியான விஷயங்கள். இது மிகவும் அழகான மற்றும் சுவையான வீடு ஆகும். எல்லாவற்றையும் அலங்கரிப்போம். வாவ், நான் நன்றாக செய்தேன் என்று நினைக்கிறேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. நான் இந்த வீட்டிலிருந்து தொடங்குவேன். இதை எப்படி கடிக்கலாம்? ஓ, அது ஒரு அழகான வீடு. அதை விரைவில் முயற்சிப்போம். ருசியாக இருக்கிறது. இன்னும் ஒரு வீடு இருக்கிறது. அதை முயற்சிப்போம். வாவ், இது அற்புதம். மற்றும் வெற்றியாளர் இதுவே. கூரை. இது என் முதல் வெற்றி. எளிமையான ஒன்றை தொடங்குவோம். எனக்காக ஒரு ஹாம்ஸ்டர் உணவை தயார் செய்யுங்கள். அது ஒரு சிறந்த யோசனை. ஆனால் நான் மாவு எப்படி செய்வது? இது மாவு மற்றும் பால். பாட்டி, எனக்கு உதவுங்கள். ஹனி, இதோ ஒரு மாவு குச்சி. செஃப், நீங்கள் என்ன கண்டுபிடித்தீர்கள்? நான் ஒரு கேக் செய்ய முடிவு செய்தேன். எனக்கு ஏற்கனவே ரெயின்போ கேக்ஸ் உள்ளன. நாங்கள் கேக்கை ஒன்றிணைக்கிறோம். மேலே இன்னொரு அடுக்கு சேர்க்கவும். நடுவில் கிரீம் உள்ளது. இது அனைத்து கேக்குகளும் முடியும் வரை. பின்னர் நம் கையில் கூர்மையான கத்தி இருக்கும். அனைத்து கூடுதலையும் வெட்டி விடுவோம். அச்சு உருவாகும் போது மேல் மாஸ்டிக் வைக்கிறோம். மாஸ்டிக்கை கேக்கில் சமமாக்குகிறோம். சரியானது. இப்பொழுது நாங்க ஸ்கிட்டில்ஸ் எடுத்து கையில் ஊற்றி என் ஹாம்ஸ்டர் கேக்கின் வாயை நிரப்புறோம். அருமை. நாதன் இதை மிகவும் விரும்புவான். இப்போது அனைத்து விவரங்களும் கண்கள், கைகள், மூக்கு, காது மற்றும் மீதம் உள்ளது. முடிந்தது. அது சிறந்தது. சாக், நீ அங்கே என்ன செய்கிறாய்?
என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. நான் ஸ்பான்ஸ் கேக் மாவை தயாரித்தேன். அது அடுப்பில் சமைக்க காத்திருக்கிறோம். சரி. ஓ இல்லை பாட்டி, நான் எதுவும் செய்ய முடியலை. தேன், என்ன ஆச்சு? நீ பான் கேக் சமைக்கலையா? ஓ, நீ சுற்றிய இப்படி ஆன் செய்யணும். இப்போ நான் ஒரு பை செய்றேன். நான் மொல்ட வேக வச்சாச்சு. இப்போ நாம லெமன் ஃபில்லிங்கை அதுல ஊத்துறோம். அருமை. சாக், என்ன நடக்குது? ஓ முடியாது, அது தீப்பிடிச்சிட்டது. நான் என்ன செய்யணும்? என் கேக் பாருங்க, அது கல்லாகிட்டது. சரி, அது போதும். அதை வெட்டி இப்படி வேகமாகவும் எல்லாம் நேரத்திற்குள் செய்யவும். சரி, கிரீமை சேர்க்கவும். எல்லாம் கவனமாக செய்ய வேண்டும். மெதுவாக செய்யுங்கள். எல்லாவற்றையும் சீராக வைத்திருங்கள். சரி, ஒவ்வொரு வார்ப்புக்கும் ஒரு எலுமிச்சை சேர்க்கவும். இது மிகவும் புளிக்கும் மற்றும் தாசா. சாக், நீ என்ன செய்கிறாய்? இது என் உணவு. நான் ஒரு ஹாம்ஸ்டர் கேக் செய்தேன். இது அற்புதமாக இல்லையா? நாதன் இதை பாராட்டுவான். எனக்கு எனது மீது பெருமை. நான் செய்து விட்டேன். அருமை. இப்போது என் பையில கிரீமை சேர்ப்போம். அருமை. முழு பையையும் கிரீமால் மூடிய பிறகு நான் ஜெல்லி ஹாம்ஸ்டர்களை லெமன் சுவையுடன் அலங்காரமாக வைக்கலாம். ஓ, அது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் வெல்ல வேண்டும். பேரனே, இதை சுவைப்பார். வாவ், எல்லாமே மிகவும் மாறுபட்டதாக இருக்கிறது. ஆனால் இது ருசியாக தெரிகிறது. நான் எங்கு தொடங்க வேண்டும்? ஓ, இது உண்மையில் ஒரு ஹாம்ஸ்டரை போன்றது. மேலும் இதன் உள்ளே ஒரு வானவில் உள்ளது. அற்புதம். குள். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ருசியானது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இது பிடிக்கும். இங்கே என்ன? ஓ, இவை ஜெல்லி ஹாம்ஸ்டர்கள். நான் அவற்றை உடனே சுவைக்க வேண்டும். அதை முயற்சிப்போம். ஓ, எவ்வளவு புளிப்பு. அவை எலுமிச்சை போல் சுவைக்கின்றன. இது அருவருப்பாக இருக்கிறது. சுவை எப்படி இருக்கிறது? ஒரு கவ்வல் எடுக்கலாம். அஃபக், இது கூட புளிப்பு. நான் உடனே சுவையான ஏதாவது சாப்பிட வேண்டும். இதை முயற்சிப்போம். மோசம் இல்ல. முழு கேக்கையும் முயற்சிப்போம். அழகான ஹாம்ஸ்டரை போல இருக்கிறது. ஏன் இது எரிந்தது போல சுவைக்கிறது? இது அருவருப்பாக இருக்கிறது. முடிவு செய்யப்பட்டது. சமையல்காரர் வெற்றி பெறுகிறார். அவருக்கு மிகவும் சுவையான கேக் உள்ளது. வெற்றி எனது. இது ஒரு தவறு. கவலைப்படாத செல்லமே. என்ன? இல்ல ஜூடி, பார்க்காதே. மூடிவிடு. செஃப் லெஸ்லி, உனக்கு என்ன வேண்டும்? இப்போது எனக்கு ஓரியோ உணவு வேண்டும். இவை எனக்கு மிகவும் பிடித்த குக்கீகள். வாங்க, தயாராகுங்கள். சரி ஹனி, நான் என்ன செய்ய போகிறேன் என்று ஏற்கனவே தெரியும். எனக்கு சிறிய ஓரியோக்கள் வேண்டும். அவற்றை திறந்து இந்த கலக்கியில் போடுகிறேன். இப்போது அவற்றையெல்லாம் கலக்க வேண்டும். அவை நொறுங்குவதற்காக சிறிது வெண்ணெய் சேர்த்து மீண்டும் கலக்குவோம். நான் இப்போது நமக்கு இந்த நொறுக்கும் மாவு கிடைச்சு விட்டது. இதை எடுத்து ஒரு குக்கி செய்யலாம். நாம் குக்கிகளை பானில் வைத்து கிரீமை சேர்ப்போம். ஆமாம், ஆம். மற்றும் நாங்கள் சில பால் சாக்லேட்டை கூட சேர்க்க போகிறோம். லேபிள்களை எடுத்து மேலே வையுங்கள். அருமையாக இருக்கிறது. ஓ இல்ல, நீ என்ன செய்கிறாய் ஜூடி? பாட்டி, நான் டிக்டாக்ல இருந்து ஒரு சமையல் குறிப்பை தேடுகிறேன். பாருங்கள், இது மிகவும் கூலிர். நான் அதை என் அன்பான சகோதரிக்காக செய்வேன். அவளுக்கு பிடிக்கும். அது ஒரு சிறந்த யோசனை. நான் அதை மீண்டும் சொல்கிறேன். எனக்கு பால் மற்றும் ஒரு ஓரியோ வேண்டும். நாங்கள் ஓரியோவை பாலில் வைக்கிறோம் மற்றும் அதை மைக்ரோவேவுக்கு அனுப்புகிறோம். இப்போது நாங்கள் காத்திருக்கிறோம். நேரம் முடிந்துவிட்டது. பார்ப்போம். ஆமாம், குக்கி கரைந்து விட்டது. அட, எனக்கு தெரியும். இது எல்லாம் போலி. வாங்க. குறிப்பது எதிராக மோசமாக உள்ளன. நாங்கள் அனைத்து ஓரியோக்களையும் எடுத்து அவற்றை வடிவத்தில் வைத்து துகள்களாக உடைக்கிறோம். அற்புதம். இப்போது நாங்கள் நிரப்பலை செய்கிறோம். கிரீமை கிண்ணத்தில் ஊற்றுங்கள். நாங்கள் ஓரியோ பூரணத்தை உள்ளே வைக்கிறோம். அடுத்ததாக நான் எல்லாவற்றையும் சேர்த்து கலக்க வேண்டும்.
நான் அவற்றை மிக்சர் பதிலாக பயன்படுத்த முடியும். சரியானது. கிரீமை வடிவத்தில் ஊற்றுங்கள், அப்படியே மற்றும் சமமாக பகிருங்கள். சரியானது. இப்பொழுது சாக்லேட்டை எடுக்கிறோம். இதோ. அதை உடைக்க வேண்டும். அதை நம்ம கைகளில் நேரடியாக உருக்குகிறோம். ஓ ஆம், எல்லாருக்கும் சாக்லேட் பிடிக்கும். சில ஓரியோக்களை சேர்ப்போம். முடிந்தது. இப்போது அதை வடிவிலிருந்து எடுக்க வேண்டும். அதை மேலே தூக்குகிறோம். ஓப்ஸ், ஏதோ தவறு நடந்தது. நான் முழுவதும் கிரீமில் மூடப்பட்டு விட்டேன். ஓ இல்ல, என் கேக். ஓ இல்ல, இங்கே ஒரு துளை இருக்கிறதா? ஓ சரி, கவலைப்படாதீர்கள் சமையல்காரர். நான் உங்களை ஒரு க்ளோஷ் கொண்டு மூட முடியும். அது நகைச்சுவையாக இருக்கிறது பாட்டி. என் பால் மற்றும் ஓரியோவுடன் என்ன செய்யலாம் என்று நான் கண்டுபிடித்தேன். அது ஒரு மில்க் ஷேக் ஆகும். கிரீம் மற்றும் ஒரு ஸ்ட்ரா சேர்ப்போம். எல்லா உணவுகளும் தயாராக உள்ளன. லெஸ்லி, இதை முயற்சி செய். வாவ், நீ ரொம்ப நல்லா செஞ்ச. முதலில் இதை நான் முயற்சிக்கிறேன். என்ன சுவையான மில்க் ஷேக் இது. என்ன விடை பெறலாம். ஓ, I'm ரொம்ப ஸ்வேக் இருக்கின்றேன். மற்றும் க்ளோஷன் கீழ் மறைந்திருப்பது என்ன? வாவ், அது செஃப் மற்றும் கிரீம் தானா? சரி, முயற்சிப்போம். ஐயோ, அருவருப்பு. பாட்டிக்கு வெற்றி கிடைத்தது. ஓ நன்றி பேத்தி. சமையல்காரர்,